உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் எப்பவுமே ஒன்று எங்கள் அப்பா கண்காணிப்பில் இல்லை எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்களோட கண்காணிப்பில் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இவங்கெல்லாம் யாருமே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன்னா அது இதுதான். இஷ்டம் போல ஆடி பாடி வேலை பார்த்து நான் அப்படியே கொண்டாடி இருக்கேங்க. ஏன் சந்தோஷத்தை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன இவ்வளோ சந்தோஷத்துக்கு மத்தியில் என்னாலாமோ பண்ணி இந்த சந்திரகலா மேடம் மேலே திருட்டு பட்டம் கட்ட ட்ரை பண்ணாங்கல்ல, அதை நினச்சாதான் வருத்தமாக இருக்கு. இன்னும் அவங்க செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அவங்கள மன்னிக்கவே மாட்டீங்க தமிழ். என்னப்பா நல்ல விஷயம் பேசும்போது அந்தம்மா பத்திலாம் பேசிக்கிட்டு ஏமா ஏதாவது நல்ல விஷயத்தை பத்தி பேசுமா சரஸ்வதி. எதுக்கு அந்த அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. ஏன்பா அதான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அந்த அம்மா மூஞ்சில கறியை பூசிட்டோம்ல, அப்புறம் ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு? இதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணுங்க. உங்க பெருமை தெரியாம எங்க அப்பா கூட தான் உங்க மேல கோவத்துல இருந்தாங்க. அந்த மாதிரி தாங்க அவங்களும். எங்க முதல் சந்திப்புலயே மோதல், மண்டபத்துல வேற அவங்க மேல நான் காஃபியை கொட்டிட்டேன். கேட்கவா வேணும்? இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் சரசு. இதை போய் ஒரு பெரிய பகன்ற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போறதுலாம் தப்பு இல்லையா? அவங்க நேச்சர் அப்படிதானே நீங்களே சொல்லியிருக்கீங்க. விடுங்க தமிழ். அடா அதை விடுமா, நல்லதை பத்தி பேசும்போது அந்த அம்மாவை பத்தி ஏமா பேசிட்டு இருக்க? வேற ஏதாவது பேசுவியா? அதை விட்டுட்டு தமிழ் அத்தை நிஜமாவே என்ன மருமகளா தான் நினைக்கிறாங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்லைங்க, ஒவ்வொரு விஷயத்திலுமே அத்தையும் சரி மாமாவும் சரி ஒரு மருமகளை நடத்துற மாதிரி தானே என்ன நடத்துனாங்க. சரஸ்வதி, நானும் கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட்டிங்க. 99.9% மம்மியும் டேடியும் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் கன்ஃபார்மா நம்புறேன். ஆண்டிக்கு இருந்த பரபரப்புல அங்கேயே உங்களை சரசுக்கு தாலி கட்ட சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. வாட் a shame. டாடி எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணோம், ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. எல்லாம் சரி, ஆனா இந்த எம்பின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்மள பயமுறுத்திட்டு இருக்கே. எல்லாத்துக்கும் இந்த ராட்சசி தான் காரணம். ஏய், பொய் சொல்றதும் ஃப்ராடுத்தனம் பண்றதும் நமச்சிவாயத்துக்கு மட்டும் தான் குத்தகைக்கு விட்டுருக்கா. ஒரே ஒரு பொய் சொன்னேன், அது தப்பா? அதனால தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இதோ பாரு மின்னலு, பொய் என்னோட ஏரியா, நீ அதுல அடிக்கடி கிராஸ் பண்ற. உங்க ரெண்டு பேருக்கும் இது விளையாட்டா இருக்குல்ல. நடுவுல நான் தான் தவிச்சிட்டு இருக்கேன். ஐயா சிஸ்டர், இப்பதானே சொன்னேன் நல்ல விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது கண்டத்தை பத்தி நினைக்க கூடாதுன்னு. அதான் வழக்கம் போல சொல்லுவாங்களே, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு. நாம தான் 999 டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு பொய் தானே சொல்லியிருக்கோம். அதனால கவலைப்படாதீங்க, எப்பவுமே நல்லதே நினைங்கப்பா, அப்பதான் நல்லது நடக்கும் அப்படின்னு எங்க டாடி அடிக்கடி சொல்லுவாரு. அதையே ஃபாலோ பண்ணுவோம். போதும், இங்கே நிறுத்துங்க. இங்கே எதுக்கு? நான் வீட்டுக்கிட்டே ட்ராப் பண்ணிடுறேன்னு. இல்ல வேணாம், இதுவே போதும். என்ன கார் டோருக்கு மசாஜ் பண்றாங்க? வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட, எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்ததுக்கு எனக்கே தேங்க்ஸா? நீங்களே வச்சுக்கோங்க.
சத்தமா சொல்லிடாத தாயி, அப்புறம் தலைமை ஆசிரியர் கேட்ட போதும். அப்போ நான் கிளம்பவா? கிளம்பணுமா? எனக்கும் மனசில்தான், ஆனா வீட்டுக்கு போகணும்ல. எனக்கு அதுக்குள்ளே இந்த நாள் முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம்ல. எனக்கும் இந்த சந்தோஷம்லாம் முடியாம அப்படியே கண்டினியூ ஆகாம போச்சுன்னு வருத்தமா இருக்கு. 2 நிமிஷம் பேசிட்டு போலாமே. அப்பா கண்ணில் பட்ட பிரச்சனை ஆயிடும் தமிழ். நான் போய் தான் ஆகணும். ஏமா மின்னல, நான் வேணா துண்டு உரிச்சுட்டு ஓரமா படுத்துக்கிறேன். இவங்க பேசி முடிச்சோன்னு எழுப்புறியா? டேய் பேசி முடிச்சிட்டா போதுமா? அப்பப்ப நீ அனுபவராகவும் இருப்ப, கரடியாகவும் மாறுவ. உங்களையும் சேர்த்து தாங்க சொல்றேன். தமிழ், எனக்கு வீட்டுக்கு போறது நினைச்சாலே பயமா இருக்குங்க. என்ன பயம்? உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி தானே மண்டபத்திலே ஸ்டே பண்ணீங்க, அப்புறம் என்ன? உண்மைதான், ஆனா எங்க அப்பா எப்படியெல்லாம் குத்தம் கண்டுபிடிப்பாருன்னே தெரியாது. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவருக்கு சொக்குன்னு பேர் வச்சதுக்கு பதிலா உங்க பாட்டி திக்குன்னு பேர் வச்சிருக்கலாம். எப்போ பார்த்தாலும் தொட்டத்துக்கெல்லாம் பிள்ளைங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டு. சரி அதை விடு, இனிமே முதல் தடவை கேட்குற மாதிரி ஏமா பயப்படுற? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு, எல்லாம் சரியா போயிடும். சரி, நான் வரட்டா? பாய்ண்ணா. பாய் பாய் பாய். டேய், சென்னையில பேய் மழை அடிச்சு ஊத்த போதான். இந்த நேரத்துல போய் யாராவது டூர் கூட்டிட்டு வருவாங்களா சொல்லு? நான் நியூஸ் பார்த்தனே, அப்படி எதுவும் சொல்லலையே. டேய், இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாதுடா, எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னடி சொல்ற? பின்ன மனசு வந்து உங்க மளிகை கடைக்கு 5 நாள் லீவ் விட்டுருக்கீங்களே, வானமே இடிஞ்சு விழுந்து மழை பொத்துக்கிட்டு ஊத்தாது? அம்புட்டும் கொழுப்பு. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. எனக்கு 5 நாளைக்கும் சேர்த்து 5 ரெயின் கோட் வாங்கி கொடுத்துட்றேன், ஓகே? என்ன நக்கலா? பின்ன சென்னையை பார்க்கணும்னு உங்க அண்ணா அண்ணிக்கிட்ட கேட்டிருந்தா பெருசா ஒரு பேப்பர் எடுத்து சென்னை அப்படின்னு எழுதி இந்த பாருன்னு காமிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நிஜமாவே சென்னையை சுத்தி பார்க்க இப்படி டெம்போ டிராவலர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா என்னாலேயே கொஞ்சம் நம்ப முடியலதான்டா. அதாண்டி, உங்களுக்குலாம் நல்லதே பண்ணக்கூடாது. அப்படியே ரொம்ப தான். யாருக்கு தெரியும், இதுதான் சாக்குன்னு ஊருக்கு போன உடனே பிக் பாஸ்ல வர்ற மாதிரியே நீங்க அதிகமா செலவு பண்ணிட்டீங்க, உங்க லக்ஸரி பட்ஜெட்டை கட் பண்றேன்னு நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க. திமுருடி உனக்கு. டேய், ஏன் மூஞ்சியை பாக்குறதுக்கா குன்னக்குடியில இருந்து இந்த வண்டியை எடுத்துட்டு வரீங்க? சென்னையை சுத்தி பாருடா, அந்த பக்கம் மூஞ்சியை திருப்பு. வாய் இருக்கு வரு வாய். என்ன பாச்சு? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேண்ணே. உனக்கு சந்தோஷம் தானே?
ஏன் கேக்குறிய? இல்ல ஊரை விட்டு ஊர் போயிட்டு இருக்கமே அது கேக்குறேன். ஏங்க நாம தான் ஏற்கனவே வந்திருக்கோமே, மறந்துட்டியலா? அவங்களுக்கு தான் இது புதுசு. அது இல்ல, அப்ப நாம சென்னைக்கு வந்ததை நினைச்சு பார்த்தா இப்ப கூட மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, லாரி டாப்ல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுல. அப்போ நீங்க என் பக்கத்துலயே உட்காந்து வந்தீங்கல்ல. ஓ, இப்பயும் பக்கத்துல தானே இருக்கேன், சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வேற என்ன குறைச்சல்? இல்ல, வெளிச்சமா இருக்கே. ஏய், பகல்னா வெளிச்சமா தாண்டி இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லங்க, ராத்திரியா இருந்தா ஜன்னலை திறந்து விட்டா அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்கும். நானும் அப்படியே உங்க தோல்ல சாஞ்சு தூங்கிக்கிட்டே வந்திருப்பேங்க. அதனால என்ன, இப்ப கூட நீ அப்படி வரலாமே. ஐயோ, அக்கா மாமா எல்லாரும் இருக்காங்க, என்ன பேசுறிய? ஏய், அப்ப வண்டி ஏறினதுல இருந்து நீ அவங்கள மட்டும் தான் கவனிச்சுக்கிட்டு வர்ற. சாமி சத்தியமா இல்லங்க. அதே மாதிரிதான் அவங்களுக்கும். நாம இங்க இருக்கிறத அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, ஜாலியா இருக்கலாம். ஏங்க, சும்மா இருக்கீங்களா? ஏய், அப்புறம் நான் சத்தம் போட்டுருவேன். ஓ, சத்தம் போடுவேங்கிறதே நீ இவ்வளவு அமைதியா சொல்றியே, நீ சத்தம் போடுவியாக்கும். எங்க சத்தம் போடு பார்க்கலாம். சத்தம் போட்டுருவேன். போடு. கொஞ்சம் தள்ளி. இப்ப நீங்க தள்ளி உட்காரலன்னா நான் வேற இடத்துக்கு போயிடுவேன். ஏய், என்ன உட்கார். ஏய் ஜீவா, அங்க பாருடா, அது சூப்பரா இருக்குல்ல? வண்டியெல்லாம் நெருக்க நெருக்கமா வருதுல்ல? மாமா. என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? இல்ல, ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டே வரியலே, அதான். என்னன்னு சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லை தானா, கடையை பூட்டிட்டு வந்துட்டுமே, நம்ம திரும்ப போய் கடையை திறக்க எப்படி ஒரு 4-5 நாள் ஆகி போயிடும். ஏன் தானா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்கன்னு 3 நாள் கடையை மூடிட்டோம். இப்போ திரும்பவும் இப்படி அடிக்கடி கடையை மூடுறதெல்லாம் தொழிலுக்கு சரி வராது தானே. அதான் ஒரே யோசனையாகவே இருக்கு. ஏன் மாமா, இதெல்லாம் முன்னாடியே நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தானே முடிவெடுத்தோம். அது என்னமோ சரிதான். நான் என்ன யோசிச்சேன்டா, தம்பிகளோட அப்படியே வெளியில் போயிட்டு வந்தா வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் மன அழுத்தம் குறைய முடியாது, எப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இப்போ கடைசியில் அதுவே ஜாஸ்தியான மாதிரி தோணுது எனக்கு. ஜாலியா இருக்கா? மாமா, நான் சொல்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லு. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வாசல்ல கழட்டி வச்ச செருப்பை நினைக்க கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. தொடர்ந்து 5 நாள் கடையை மூட போறோம்னு முடிவெடுத்து தானே சென்னைக்கே கிளம்பணும். இப்போ கடையை மூடிட்டு வந்துட்டோமே, வியாபாரம் என்ன ஆகும், கெட்டு போயிடுமேன்னு யோசிச்சு நீங்க இப்படி சோகமா வந்தீங்கன்னா தம்பிங்க மனசு கஷ்டப்படாது? ஐயோ, நம்ம அண்ணன் எதையோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு, நாம மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு அவங்களும் வந்த இடத்துல நிம்மதி இல்லாம தானே இருப்பாங்க. தொடர்ந்து 5 நாள் கடையை மூடுறது நாம பண்ற தொழிலுக்கு பாதிப்பு தான். ஆனா முடிவு பண்ணி வந்துட்டோம்ல, சும்மா அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி மாமா?
ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நாம பார்த்துப்போம். இப்போ நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். கடையை மூடினதுக்கு என்ன நஷ்டமாச்சோ அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிப்போம். ஏமாமா, இப்போ நீங்க இப்படி வருத்தப்படுறதுனால மட்டும் மூடின கடையை திறந்து வியாபாரம் அங்க நடந்துருமா என்ன? எப்படி இருந்தாலும் கடை 5 நாளைக்கு மூடிதான் இருக்க போகுது. வியாபாரமும் நடக்காது. ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இங்க இருக்கிற நாங்க யாரும் நிம்மதியா இருக்க மாட்டோம். இதனால யாருக்கும் எந்த லாபமும் இல்ல மாமா. மாமா, இது பாருங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுப்போம். நம்ம பசங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ல. அதுவும் சரிதான், புரியுது தானே, பார்த்துக்குருவோம் விடு. ஆமாம் தானே, தம்பி எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. அவங்க சந்தோஷத்தை நம்ம ஏன் எடுத்துக்கிட்டு? அப்படின்னா நீங்க ஜாலியா இல்லையா? ஆட இனிமேல் பாரு, மாமா இப்படி ஜாலியாக இருக்க போறேன். மாமா, அப்படியே கண்ணனையும் கூட்டிட்டு வந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும்ல. ஏய், இப்போ என்ன பாச்சு? அண்ணே, இன்ட்ரோல் போயிட்டு வந்துடுறேண்ணே. ஏன் தானே, என்ன தானே இவன் இத்தனை தடவை வண்டி நிப்பாட்டி இன்ட்ரோல் போகிறோம்னு போயிட்டே இருக்கேன். இதெல்லாம் போய் நம்ம கேட்க முடியுமா மாமா? இல்லை தானே, நாடோடி மண்ணை படத்துக்கே 2 தடவை இன்ட்ரோல் விட்டாங்க. நம்ம டிரைவரை பார்த்தா சென்னை வர்றதுக்குள்ள 20 தடவை இன்ட்ரோல் விட்டுறாப்புல போல இருக்க. பாருடா, உங்க அப்பா நல்ல ஜோக்கெல்லாம் சொல்றாரு. அப்படின்றியா? போலாமாண்ணே? எப்படியோ கரெக்டா வந்துட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமா வரேன். ஏ மின்னல், நீ உள்ள வா, உங்ககிட்டயும் தான் பேசணும். அம்மா, அவ எதுக்குமா? நீ கிளம்பிடு. 2 பேர்கிட்டயும் தான் பேச வேண்டியது இருக்கு. உள்ள வாங்க. பேப்பரை கொடுங்க. என்னக்கா, கல்யாணம் ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா நடந்து முடிஞ்சிருச்சு போல இருக்கு. நீயும் தானடா வந்த? போதுங்கா, ஒன்னும் பேசாத. பொய் சொல்லிட்டு போன கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா தானே நடந்திருக்கும். ஃப்ராடு. பொய்யா? என்ன சொல்ற? நீ சொன்ன பொய்யெல்லாம் ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு. நீயே பாரு. என்னடி இதெல்லாம்? என்ன உங்க அப்பாவை, இந்த வீட்டை, அத்தனை பேரையும் பிளான் பண்ணி ஏமாத்திருக்கல்ல நீ? நீ திருந்தவே மாட்டியாடி? உன் வாயில உண்மையே வராதா? எங்களை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இதுதான் உன்னோட வேலையா? இல்லம்மா. வாய மூடு. அப்பா உங்ககிட்ட என்னடி சொல்லிருந்தாங்க? அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர வரைக்கும் போன்ல பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? இல்லம்மா, இது அவர் தம்பி. அப்பா சொல்லிருக்காரா இல்லையா? பதில் சொல்லு.
அவர் வார்த்தையை மீறி பொய் சொல்லிட்டு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்க நீ. விடிய விடிய ஆடி பாடி கொண்டாடிட்டு முகூர்த்தம் முடிஞ்சதும் நீ வீட்டுக்கு வர. என்ன நெஞ்சல் துண்டி உனக்கு? கொஞ்சமாவது இந்த குடும்பத்து மேலயும் உங்க அப்பா மேலயும் பயம் மரியாதை இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? அந்த பயமும் மரியாதையும் விட்டு போச்சுலடி உனக்கு. பதில் சொல்லுடி. வாசுகி, என்ன பேசுற நீ? அவ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? எப்படியும் அந்த பையன் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வரத்தான் போறான். இவன் அந்த வீட்டுல வாழதான் போறா. அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை கல்யாணத்துக்கு போயிருக்கா. அது ஒரு தப்பா? நீ வாய் மூடுமா. அவ பண்ற எல்லா தப்புக்கும் நீ தான் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்க. அதனாலதான் அவளுக்கு பயம் விட்டு போச்சு. அப்பாங்கிற மரியாதை இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ஏமாத்த அவளை பண்ணிருப்பியா நீ? மனசாட்சியே எல்லாம் டூப்ளிகேட் பத்திரிகை காட்டியிருக்க. இந்த வீட்டுல பிறந்துட்டு உன்னால எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியுது? மின்னல், நீயும் இதுல கூட்டுக்கலவான் இல்ல? நீ நல்ல பொண்ணு நினைச்சதானே உன் கூட இவளை அனுப்பி வச்சேன். இப்ப பண்ண எல்லா ஃப்ராட் தனத்துக்கும் நீ உடனே இருந்திருக்க இல்ல? ஏங்கா, யார் அந்த தேவி? நான் பார்த்ததே இல்லைன்னு கேட்டப்ப உனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏங்கா? இதெல்லாம் ஒரு பொண்ணு செய்யற காரியமாமா? இவ்வளவு ஒழுங்கா படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். எல்லாம் பாழா போச்சு. அந்த பையல பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு படிச்சு சொன்னேன்ல, அதையும் மீறிட்டு வந்து நிக்கிறேன். இனியும் உன்னை சும்மா விட போறதில்ல. உன்னை வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். சார் ஒரு நிமிஷம். ஏம்பா, என்ன இதெல்லாம்? எதுக்காக எங்க பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் எங்க குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்குறீங்க? எங்க குடும்பத்தை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இருங்க இருங்க, எதுக்காக இப்ப இப்படி கோவப்படுறீங்க? நான் பண்ணது என்னமோ நியாயம்தான். ஒருவேளை அது அநியாயம், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கோவப்பட வேண்டியது என் மேலதான். சரஸ்வதிக்கும் மின்னலுக்கும் இதுல எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க கோவப்படுறதா இருந்தாலும் திட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டுங்க. உன்னை யாரு இங்க கூப்பிட்டா? இது எங்க வீட்டு பிரச்சனை. எங்க பொண்ணை நாங்க கண்டிக்கிறோம். அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? இல்ல சார், நான் எங்க அப்பா அம்மா வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து பேசு. அதுக்கப்புறம் எங்க வீட்டு விஷயத்துல தலையிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இப்ப எங்க பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. இல்ல சார், இந்த பிரச்சனை காரணம் நான் தான். எங்க வீட்டு விசேஷத்துக்கு தான் நான் சரஸ்வதியை கூப்பிட்டேன். அப்ப விளக்கம் நான் தானே சொல்லி ஆகணும். அப்படியே நீ கூப்பிட்டாலும் இவ எதுக்கு அங்க வந்தா? உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா இவ எங்களை ஏமாத்திட்டு அங்க வந்திருக்கா. உன் வயசுல இதெல்லாம் தெரியாதுப்பா. எங்களுக்கு தான் அசிங்கம். சார், எங்க மேல இன்னும் கோவமும் வன்மமும் உங்களுக்கு தீரலன்னு நினைக்கிறேன். இதுல என்ன சார் அசிங்கம்? அவங்க யாரு? எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறவங்க. எங்க வீட்டு மூத்த மருமகன்ற முறையில அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இதுல என்ன சார் தப்பு? அதை ஏன் பர்மிஷனோட பண்ணிருக்கணும்? எங்களை ஏமாத்திட்டு டூப்ளிகேட் பத்திரிக்கை அடிச்சு ஃப்ராட் தனம் பண்ணிட்டு வந்திருக்க கூடாது. சார், அது அவங்க பண்ணலன்னு தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எங்களை போன்ல பேச வேணாம்னு சொன்னீங்க. ஆனா அதே மாரி நாங்க பேச வேண்டியது ஆயிடுச்சு. ஏன் நடந்தது என் தம்பியோட கல்யாணம் சார். நியாயப்படி பார்த்தா எங்களுக்கு முதல்ல கல்யாணம் ஆகி சரஸ்வதி எங்க வீட்டோட மூத்த மருமகளா எல்லா வேலையும் எடுத்து செஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா உரிமை இருக்குல்ல சார். சரஸ்வதி தமிழ் லவ் பண்றாங்க. தமிழுக்கும் சரஸ்வதி இல்லைனா வாழ்க்கையே இல்லை சார். 2 பேருக்கும் கல்யாணம் தான் நடக்கல. மற்றபடி மனசளவுல புருஷ முன்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்குண்டான கண்ணியத்தையும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இதுல எங்க இருந்து சார் உங்களுக்கு அவமானம் வந்தது? சார், நிச்சயமா உங்களை அவமானப்படுத்தணுமோ இல்லை ஏமாத்தணுன்றது எங்க எண்ணம் இல்லை சார். எங்க அம்மாவுக்கு சரஸ்வதி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க தான் சார் ஆசைப்பட்டு சரஸ்வதி இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. அதனால தான் சார் உங்க பேச்சையும் மீறி சரஸ்வதி இந்த கல்யாணத்துக்கு வர வச்சோம். சார், நான் பண்ணது தப்பு தான் சார். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ்.
என் பொண்ணை என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணோம். சார் அவங்க உங்க பொண்ணு தான், நாங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்ல. சும்மா ஒரு விவாதத்துக்காக கேக்குறேன். இதே எங்க வீட்டு கல்யாணத்துக்கு உங்க வீட்டு பொண்ணு அனுப்புவீங்களான்னு நாங்க கேட்டா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அது எப்படிங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யார் அனுப்புவா? பாத்தீங்களா இதான் உங்க பிரச்சனை. சார், என் தம்பியோட கல்யாணம்ன்றது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நடக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் சார். அதில் போய் சரஸ்வதி கலந்துக்கிட்டது தப்பா சார்? சொல்லுங்க. அதுக்காக இப்படி திருட்டுத்தனமா பத்திரிக்கை அடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்தி என்னங்க இதெல்லாம்? நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க செய்யற வேலையா இது? தப்புதாங்க. ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. இந்த தப்புக்காக நான் 1000 தடவை கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த பாவன் மட்டும் சொல்லிடாதீங்க. என் மனசார நான் என் மனைவியே நினைச்சிட்டு இருக்கவங்க எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்னு நான் நினைச்சது தப்பில்லைன்னு நான் நம்புறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாமர்த்தியமா பேசி தப்பிக்கலாம் நினைக்கிறீங்களா? நான் வாத்தியார்ப்பா, படிப்போட ஒழுக்கத்தையும் சேர்த்து கத்து கொடுக்குறவன். என்கிட்டே என் பொண்ணை ஃப்ராட் தனம் பண்ண வச்சுட்டு அதை நியாயப்படுத்தி வேற பேசுறியா? சார், திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் சார், அது ஃப்ராட் தனம் மட்டும் சொல்லிடாதீங்க சார். அதுக்கான விளக்கமும் கொடுத்தாச்சு, மன்னிப்பும் கேட்டாச்சு. திரும்பவும் சொல்றேன், சரஸ்வதி இல்லாம நானும் இல்லை, நான் இல்லாம சரஸ்வதியும் இல்லை. எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க அப்பா அம்மாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு பேசுறோம். சார், ஒருவேளை சரஸ்வதி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது எங்கள் கௌரவ குறைச்சல் நினச்சிங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு எங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது எதுவுமே தப்பில்லைன்னு ஆயிடும்ல சார்? சந்தோஷம் தம்பி. இதையே நீ முன்னாடி செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது இல்ல? தம்பியோட கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி பாட்டி முடியும்? அதான் அந்த கல்யாணம் முடிட்டுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாட்டி. எங்க கோதையம்மா மாதிரி ஒரு தங்கமான சம்பந்தி கிடைக்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா இந்த வீட்டுக்கு அவங்க வரத்தான் போறாங்க, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ, நம்ம வீடு நினைச்சு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமே. எங்க அம்மா வந்து பேசுவாங்க சார். அவங்க பேசுறப்போ இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் மட்டும் நீங்க சொல்லிட்டா போதும் சார். வாழ்நாள் முழுக்க நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம் சார். அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு திரும்ப ஒரு முறை கைகூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். மன்னிச்சிருங்க சார். டேய் சொக்கலிங்கம், என்ன யோசிக்கிற? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவனும் மனுஷன். தம்பி இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேக்குது இல்ல, என்ன செய்ய போற? சார், நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தான் சார் காரணம். சரஸ்வதிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். தயவு செஞ்சு உங்க கோபமும் விருப்பியும் அவன் மேலே காட்டிடாதீங்க சார். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் சார். அடுத்த தடவை எங்க அப்பா அம்மாவோட தான் சார் அந்த வீட்டுப்படி ஏறுவேன். நான் வரேன் சார். வரேன் பாட்டி. பாப்பா வரேங்க. வரேன் சரஸ்வதி. ஐசு, ஐசு, எழுந்திரி. இப்போ உடம்பு எப்படி இருக்கு?
மாத்திரை போட்டிருக்கேன்ல சரியாயிடும். ஐசு டாக்டர்கிட்ட போலாமா? இதுக்கெல்லாமா டாக்டர் பார்ப்பாங்க? சரியாயிடும். சரி இந்தா இந்த முதல் சாப்பிடு. இதெல்லாம் இப்போ ஏன் வாங்கிட்டு வந்த? அப்புறம் சாப்பிடாம பட்னி கிடக்க போறியா என்ன? உன்னை யார் பார்சல் வாங்கிட்டு வர சொன்னது? நான் தான் உன்கிட்ட சமைக்கிறேன்னு சொன்னேன்ல. நீயே உடம்பு சரியில்லாம இருக்க, அதான். ரெண்டும் எவ்வளோ? 160 ரூபா. என்னடா இப்படி இருக்கிற? இந்த காசுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தேன்னா 4-5 நாள் வச்சிருந்துருக்கலாம்ல. இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி கண்ணா? முதல்ல உனக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறமா நான் பொறுப்பா இருக்கேன். அப்படி இல்ல, சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம இப்போவே சிக்கனமா இருக்க பழகிக்கணும். இந்த பாரு ஐசு, நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. நீ முதல்ல சாப்பிடு. ஆமா, எங்க யாரையுமே காணோம்? என்னடா உளர்ற? இங்க நாம மட்டும் தானே இருக்கிறோம். யாரையும் காணோம்னா? ஏய், நான் இங்க சொல்லல, அந்த வீட்டில் சொன்னேன். பார்சல் வாங்கிட்டு வரப்போ குட்டி பையன் ஞாபகம் வந்தது. சரி வாசல்ல என்னாவது பார்க்கலான்னு பார்த்தா வீட்டில் பூட்டு தொங்கிட்டு இருக்கு. வீட்டில் ஒருத்தர் கூட இல்லாம இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ டூருக்கு போயிருக்காங்களாம். டூரா? ஆமா. நான் வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். அப்போ மீனாக்கா பக்கத்துட்டு சாந்தி கடை சொல்ற மாதிரி சத்தமா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து டூருக்கு போறோம், வரத்துக்கு ஏதோ 4-5 நாள் ஆகும்னு சொன்னாங்க. கண்ணா, 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 என்ன ஆச்சு? என்னடா? அப்ப நம்ம அந்த குடும்பத்துல இல்ல. என்னடா நீ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாமா நீ மனசை விட்டுருவ? இப்ப என்ன, அவங்க சென்னைக்கு டூருக்கு போயிருக்காங்க அவ்வளவுதானே. அவங்க அங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும், வீடு. நாளைக்கே நம்ம வேலைக்கு போவோம், கஷ்டப்படுவோம், நல்லா சம்பாதிச்சு இதை விட பெருசா இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்ப்போம், உலகம் பூரா போவோம். ஏய், என்ன பேசுற? நான் என்ன டூர் போக முடியலன்ற வருத்தத்திலயா பேசுறேன்? அண்ணி குடும்பத்தோட டூர் போனதா சொன்னாங்கல்ல, என்னையும் அந்த குடும்பத்தோட சேர்த்துக்கலேன்னு தான் வருத்தமா இருக்கு. இந்த பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எல்லாரும் கண்டிப்பா நம்மள புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு இந்த கஷ்டம் எல்லாம் காரணமா போயிடும். நீ அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத கண்ணா, சாப்பிடு. கண்ணா, சாப்பிடு. வேண்டாம். கண்டிப்பா நாமளும் ஒரு நாள் அந்த குடும்பத்துல ஒருத்தவங்களா இருப்போம் கண்ணா. சாப்பிடு. ஆ, ஏப்பா, நம்ம சரஸ்வதியோட அப்பா அநியாயத்துக்கு வாத்தியாரா இருக்காருல்ல?
இவரெல்லாம் பிறக்கும் போதே பெரம்போட பிறந்ததா நினப்பு. ஆனா 13 to 19 எவ்வளோன்னு கேள டக்குன்னு சொல்ல தெரியாது. எதுக்கிட்ட இப்ப புலம்பிட்டே வர? என்னப்பா எப்படி சொல்லிட்ட? உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நான் கிட்ட பயப்படணும்? உன்னை யாருப்பா வாத்தியார்ட்ட வாக்கு கொடுக்க சொன்னதே? அப்படியே மனசுக்குள்ள பெரிய வள்ளல் பிரபல நினப்பு வாரி கொடுக்குறாரு. நான் கொடுக்கல, வேற யாரா கொடுப்பா? ஓ அப்படின்னா கூடிய சீக்கிரமே அம்மா அப்பாவை கூட்டு போய் பொண்ணு கேட்க போறீங்க. டென்ஷன் ஆகுதுல்ல? அதுக்கு தான் யோசிக்கணும்ன்றது. நம்ம அம்மாவுக்கு நல்லா படிச்ச சரஸ்வதி வீணையோட வரணும்னு தான் ஆசை. ஆனா நம்ம சரஸ்வதி வீணைன்னு எழுத சொன்னாலே தப்பா தான் எழுதும். ஃபேக்ட்பா. இங்க பாரு, எம்பிஏன்றது சாதாரண ஒரு 3 எழுத்து வேர்டு தான். ஆனா அதோட ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாதவங்க தான் உன் சரஸ்வதி. இதுல எம்பிஏ படிச்சிருக்கிறதா அள்ளி விட்டுருக்கீங்க. அந்த சொக்கலிங்க வாத்தியார் என்னடான்னா எப்ப பார்த்தாலும் கடப்பாறைய முழுங்கிற மாதிரி மூஞ்ச வெறப்பாவே வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் நல்ல நாள் பார்த்து குடும்பத்தோட பொண்ணு கிட்ட வரோன்னு நீ வேற சொல்லிட்ட. இந்த பக்கம் வாத்தியாரு, அந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் வாத்தியார். நடுவில் நான்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா மாட்டிக்கிட்ட? பின்ன உனக்காக நான் தானே ராப்பகலா திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு இல்லப்பா, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அத முதல்ல சொல்லு. நமச்சி, அம்மா காதல் தப்பு இல்லைன்னு சொல்றவங்கடா. ஆமா, அம்மா காதலுக்கு மரியாதை கொடுக்கறவங்க தான். யார் இல்லைன்னு சொன்னாங்க? ஆனா டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு நீட் எக்ஸாம் வைக்கிற மாதிரி உங்க காதலுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. நம்ம சரஸ்வதிக்கு எக்ஸாம்னாலே பயம். எக்ஸாம் காய்ச்சல் வந்துருமே. சரி, இப்போதைக்கு சரஸ்வதி எம்பிஏன்னு சொல்லி வச்சிடறோம். உடனே உன்னை பொண்ணு பார்க்க கூட்டு போறோன்னு வச்சுக்கோ. ஆனா வாசல்ல சொக்கலிங்கர் நிப்பாரே, அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குப்பா. 6 அடி ஒசரத்துல இருக்காரு. மிலிட்டரிக்கு போக வேண்டிய ஆள்லாம் எதுக்கு வாத்தியாரானான்னு தெரியலையே. அவர் வந்து அம்மா கிட்ட என் பொண்ணு 12ஆம் கிளாஸுக்கே திக்கி தண்டறான்னு சொல்லிட்டாருன்னா என்னப்பா நான் பேசுறது கேட்டு கோவப்படுறியா? ஆனா இதான்ப்பா ஃபேக்ட். என்னப்பா எதுவுமே சொல்லாம வர? நமச்சி, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அம்மாவுக்கு சரஸ்வதி ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பா அவளை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ அடுத்தபடியா பொண்ணு பார்க்க போலான்ற இல்லையா? தெரியல. இது என்னப்பா பதிலு? டேய் நம்புடா, நல்லதாவே நடக்கும். மணி அடிக்குது, நல்லதா நடக்கும். டேய் ஃபோன் தாண்டா ரிங் ஆகுது. எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் சொல்றேன்ப்பா. சரி, ஃபோன்ல யாரு? சரஸ்வதியா? இல்ல அம்மா. ஹலோ அம்மா. தமிழ் எங்கப்பா இருக்க? வந்துட்டு இருக்கமா. பொண்ணு மாப்பிள்ள வாசல்ல நிக்கிறாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வரப்போ நீ இருக்கணும் இல்லையா? இதோ வீட்டு பக்கத்துலமா இருக்கேன். நான் இப்ப வந்துருவேமா. சரிப்பா. சரிம்மா. என்ன சம்பந்தி, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படிதான் வாசல்ல நிக்க வச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல இப்போ வந்துருவான். அபி, அம்மா, அபி சீக்கிரமா எடுத்துட்டு வா. வந்துட்டேம்மா. தமிழ் சீக்கிரம் வா. வந்துட்டமா. வாமா. வந்தாச்சுமா. வாங்கம்மா. இப்படி வந்து நில்லுங்க. தமிழ் வாமா. கொடுமா. காசு கொடு. காசா? காசு நான் தரேன். அப்பா இருங்க, நான் தரேன். அப்பா தேங்க்ஸ்ண்ணே. இந்தா வாங்கிக்கோ. Thank you. சரிம்மா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. வாப்பா. சாமி ரூமுக்கு போ. விளக்கேத்தணும். போங்க. அதை எடுத்துக்கோ. அது வேண்டாம், அப்படியே ஏத்து. ஒண்ணும் இல்லை.
அப்படியே சாமிக்கு காமி. அவனுக்கு தான் முதல்ல கொடு. குங்குமம் எடுத்து தாலியில வச்சுக்க. ஓகே. கரெக்டா ஆண்டி? ம். போங்க. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க.